வணக்கம் வணக்கம் மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, தமிழக அரசு சத்துணவு திட்டத்தின் கீழே பார்த்திங்க அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளர் பணிகளுக்கு உண்டான விண்ணப்ப படிவங்களை நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் நிறைய விதமான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கவனிக்க வேண்டியது இருக்குது. அது அப்ளிகேஷன் ஃபார்மோடு இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 ஆவணங்கள் மேலே இருக்குது. மினிமம் ஒரு 8-7 இருந்தாவே போதும் எலிஜிபிள். நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஒரு 5-6 ஆவணங்கள் பார்த்திங்க அப்படின்னா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை ப்ராரிட்டி கொடுப்பாங்க. யாராச்சும் பார்த்திங்க அப்படின்னா இதில் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு மேலே இருந்தது அப்படின்னாலுமே சில பல கேள்விகள் கேட்குறதாகவும், 8th குவாலிஃபிகேஷன் 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில் கேட்குறதாகவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுவும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இது போன்ற முக்கியமான தகவல்களை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுடைய தூரச் சான்றிதழ். என்னங்க இந்த தூரச் சான்றிதழ், இது எங்கெங்கே வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு நிறையா வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த தூரச் சான்றிதழ் பற்றி, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ், எதுக்கு வாங்குகிறாங்க, எதுக்கு நாங்கள் இந்த தூரச் சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளிக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இதுகள் எவ்வளோ இருக்குது, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்காணிப்பாங்க. ஏன் இந்த பள்ளியை விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கு எதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற சில பல கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா முன்னெடுத்து வைப்பாங்க. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எப்போ அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸிங். நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு எல்லாத்துக்குமே லெட்டர்ஸ் அனுப்புவாங்க. இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா சில பல கேள்விகள் கேட்பாங்க. உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றார் போல் நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தாலுமே நீங்கள் ஒரு 10th 12th வச்சு தான் விண்ணப்பிக்க வேண்டியதாக வரும். இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரை உண்மைத்தன்மையை சொல்லணும் அப்படின்னா இதுதான் ஒரு உண்மைத்தன்மையான நிலவரம். இல்லை நான் டிகிரி முடிச்சிருக்கேன், டிகிரி குவாலிஃபிகேஷனை வச்சே தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா யூ சாய்ஸ். ஆனால் எங்களுடைய அட்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 12th நீங்கள் டிகிரி எலிஜிபிளாக இருந்தாலுமே மினிமம் 10th குவாலிஃபிகேஷனை அப்பீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைவாய்ப்பு ஃபஸ்ட்டு நம்ம வேலைவாய்ப்பை கையில் வாங்கிக்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சீனியரிட்டி பார்த்து டீச்சர் ட்ரைனிங் முடித்து நெக்ஸ்ட் லெவல் போடணும் அப்படின்னா இதிலே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இதிலே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. மேலே படித்து நீங்கள் அடுத்த ஒரு செக்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை 1 by 1 தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் நிறைய விதமான அப்டேட்ஸ் தகவல்களை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், உங்களுடைய 8th 10th 12th மார்க் ஷீட். 12th நீங்கள் என்ன லாஸ்ட் இயர் என்ன முடிச்சிங்க, 10th முடிச்சிங்க அப்படின்னா 10th டிசி, இல்லை நான் 8th முடித்தேன் அப்படின்னா 8th டிசி. ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு. அடுத்தது அந்த ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பரை இணைச்சிருக்கணும். எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களுடைய ஒரிஜினல் நேமாக இருக்கணும். உங்கள் ஒரிஜினுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். எல்லா அடுத்து வரக்கூடிய சர்டிஃபிகேட்டில் எல்லாத்துலேயுமே அதுதான் மிங்கிள் பண்ணி இருக்கும். அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் என்ன வகுப்பில் வரீங்க அப்படிங்கிறத ஜாதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக வேண்டும். அடுத்தது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட். கட்டாயமாக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்ளை பண்ணிடாதீங்க. பர்த் சர்டிஃபிகேட்டே கேட்கல அப்படின்னாலுமே நாம் பர்த் சர்டிஃபிகேட் அதோடு இணைக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஏன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி விண்ணப்பிச்சு கடைசி நேரத்தில் இந்த சர்டிஃபிகேட் இல்லைப்பா அதனால தான் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஈஸியான ஒரு காரணத்தை சொல்லிவிடுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டை இணைக்கணும், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூரச் சான்றிதழ் கட்டாயமாக இணைக்கணும். அது எங்கே வாங்கணும் அப்படின்னா விஏஓ ஆஃபீஸில் நீங்கள் வந்து இந்த தூரச் சான்றிதழ் வாங்கணும். விஏஓ கிட்ட போய் இப்படி தூரச் சான்றிதழ் வாங்கணும், எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடுவாங்க. ரெகுலராக போகணும் எல்லாம் பண்ணணுங்கிறது ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அவங்க 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே கட்டாயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தூரச் சான்றிதழ் அப்படிங்கிறது ஒரு 1 வீக்ஸ்க்கு முன்னாடி வாங்கினா கூட போதும். நீங்கள் இப்போயே வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 1 வீக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சா போதும். ஓகேங்களா. இந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்லேயும் ஒரு பேப்பர்ஸை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு ரெடியாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இல்லை தூரச் சான்றிதழ் இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் வேண்டாம் அப்படின்னு அது பண்ணக்கூடாது. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக உங்களுடைய 12th 10th மார்க் ஷீட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. சொன்னது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். ஏதாச்சும் ஒன்று இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுடைய மாவட்டம், நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுதாரர் பெயர், உங்களுடைய பெயர். அடுத்தது தகப்பனார் கணவர் பெயர், தகப்பனார் பெயர் போட்டுக்கோங்க. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கணவர் பெயரை போட்டுக்கலாம். அடுத்தது நிரந்தர முகவரி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய முகவரியை நீங்கள் வந்து போட்டுக்கணும். கதவு எண், தெருப்பெயர், பின்கோடு கட்டாயம் குறிப்பிடவும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து இந்த இடத்துல நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது விண்ணப்பிக்கும் பதவி எண் பெயர், நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக போட்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது சத்துணவு மைய அமைப்பாளர், நியமனம் கோரும் சத்துணவு மையத்தின் பெயர். அதாவது நீங்கள் எந்த பள்ளிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துணவுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு விண்ணப்பம் ஒரு இருக்கும்ல, இந்த பள்ளிக்கு நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு அந்த விண்ணப்பிக்கும் பள்ளியின் மையத்தின் பெயரை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சத்துணவு மையத்தின் பெயரை குறிப்பிடணும். அடுத்தது மனுதாரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா, மனுதாரரின் கல்வி தகுதி சான்று ஒளிநகல் ஜெராக்ஸ் காப்பி இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுதாரர் ஜாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சியர் சான்றிதழ் ஒளிநகல் இணைக்கப்பட வேண்டும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டாட்சியரால் அளிக்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் வந்து இணைக்கப்படணும், ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட குடும்ப அட்டை ஒளிநகல் இணைக்கப்பட வேண்டும். குடும்ப அட்டைக்கு உண்டான ஜெராக்ஸ் காப்பி இணைக்கணும்னு சொல்கிறாங்க. மனுதாரரின் கிராமத்தின் நியமனம் கோரும் சத்துணவு மையத்தில் உள்ள தூரம் 3 கிலோமீட்டர் உள்ளதா, அப்படி தூரம் எவ்வளவு, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிலோமீட்டருக்குள்ளே வருதான் இல்லை தூரம் வந்து அதிகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான சான்றிதழ் தூரச் சான்றிதழ் பெற்று இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மனுதாரர் உடல் முற்றிலுமான எனில் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். அதாவது ஊனமுற்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆம்னு போட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மனுதாரர் ஆதரவற்ற விதவை, கணவனார் கைவிடப்பட்டோர் என்பதற்குண்டான சான்றிதழ்
வட்டாட்சியர்களுக்கு உரிமை பெற்றுள்ள இணைக்கப்பட வேண்டும். அதாவது மனுதாரர் ஆதரவற்ற விதவையாக இருந்தாலும் கணவரால் கைவிடப்பட்டவராக இருந்தாலும் அதற்குண்டான சர்டிஃபிகேட் வட்டாட்சியரிடம் இல்லைனா கோட்டாட்சியரிடம் பார்த்திங்க அப்படின்னா பெற்றிருப்பீங்க. அதை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற குறிப்புகள் ஏதேனும் இருப்பின் நீங்கள் இந்த இடத்துல போடலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதாவது பிரச்சனை மீன்ஸ் நீங்கள் கணவரால் கைவிடப்படலை, அது விதவைக்குண்டான சான்றிதழ் இல்லை, அதை பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிடலாம். இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா குறிப்பிடலாம். இடம் நாள் போட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சான்றிதழ் பெற்றுள்ளது வயது, கல்வி தகுதி, தூரச் சான்றிதழ், விதவினா கணவனால் கைவிடப்பட்ட நண்பர்களுக்குண்டான சான்று, இருப்பிடச் சான்று, குடும்ப அட்டை, ஜாதி சான்றிதழ், அது உடல் ஊனமுற்றோர்னா அதுக்குள்ள சான்றிதழ், இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். வட்டாட்சியரிடம் பெறப்பட்டது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். யோகோசிஸ் போஸ்ட்கால ஃப்ரண்ட் அட்ரஸ் போட்டு தெளிவாக அனுப்பணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக, ஒவ்வொரு பஞ்சாயத்தாக, ஒவ்வொரு கிராம வாரியாக அறிவிப்பாங்க. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு கொடுக்குறாங்க. இப்போதைக்கு சேலம் மாவட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்து எல்லாரும் விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க. விண்ணப்பிக்கல் அப்படின்னு உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்கள் எல்லாமே 1 by 1 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும் தராமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.